Dear students, நம்ம இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா கிளாஸோட மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதான் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒன்ஸ் a class is created, next you should create an object or instance of that class. இப்ப நம்ம ஒன்ஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம கிளாஸோட மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் சொல்லுவோம். The process of creating object is called as class instantiation. நெக்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அதோட சின்டாக்ஸ் தான் இது. ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப். இப்போ இங்க நம்ம என்ன ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு தென் நம்மளுடைய கிளாஸ் நேம். கிளாஸ் நேமுக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து முடிக்கணும். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஜெனரல் ஃபார்மேட். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸோட நேம் சாம்பிள். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்கு. இதான் இந்த கிளாஸோட மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். எனி கிளாஸ் மெம்பர் தட் இஸ் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட்ஸ். இப்போ கிளாஸ்ல இருக்கிற கிளாஸ் வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் தான் நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் மெத்தட்ஸ் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான் கிளாஸ் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். கேன் பி ஆக்சஸ்ட் பை யூசிங் ஆப்ஜெக்ட் வித் டாட் ஆப்ரேட்டர். நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேமும் டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட ஜெனரல் ஃபார்மேட் தான் இது. ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப். இப்போ இங்க நம்ம ஆப்ஜெக்ட் நேம் எஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கிளாஸ் நேம் சாம்பிள் ஆஃப். இப்போ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது. அதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் நேம் நமக்கு எஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் எஸ் டாட் நெக்ஸ்ட் டாட் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் கிளாஸ் மெம்பர் இங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெம்பரை நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த ப்ரோக்ராம் தான் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றோம். கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் கிளாஸ் நேம். இது நம்மளோட கிளாஸ் நேம் சாம்பிள். ஒரு கிளாஸ் டெஃபினிஷன் எண்ட்ஸ் வித் கோலன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாடி ஆஃப் த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பாடி ஆஃப் த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் இன்டென்டேஷன் இங்க கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்டென்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் எக்ஸ் கமா ஒய்னு 2 கிளாஸ் வேரியபிள்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இந்த 2 கிளாஸ் வேரியபிள்ஸுக்கும் 2 வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். கிளாஸ் வேரியபிள் எக்ஸுக்கு 10 அசைன் பண்ணிருக்கோம். கிளாஸ் வேரியபிள் ஒய்க்கு 20 அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த கிளாஸ் வேரியபிள்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் இந்த கிளாஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்றோம்னா கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் தென் ஆஃப்டர் கிளாஸ் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்குறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ ஒய் வேரியபிளோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம். டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை அவுட்புட் டிவைஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் டபுள் கோட்ஸுக்குள்ளாடி கொடுக்கணும். இப்போ பிரிண்ட் ஆஃப் இப்போ இன்சைட் பிராக்கெட்டுக்குள்ளாடி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ண போறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இது என்ன பண்றோம் அவுட்புட் டிவைஸ்ல டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்குதான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செப்பரேட்டர் கமா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்றோம். ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் வேரியபிள். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் என்னது எஸ் நெக்ஸ்ட் டாட் ஆப்ரேட்டர் தென் கிளாஸோட மெம்பர் எக்ஸ். இப்ப என்ன ஆகும் எக்ஸோட வேல்யூ 10 வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்றோம்னா ஒய் வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்றோம். பிரிண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேம் எஸ்
டாட் ஒய், ஒய் வந்து கிளாஸோட மெம்பர். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூ ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கு தான் பிரிண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ செகண்ட் வேரியபிளோட வேல்யூ ஆட் பண்றோம். எஸ் டாட் எக்ஸ் பிளஸ் எஸ் டாட் ஒய். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா நமக்கு எப்படி அவுட்புட் வரும்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ 10, தென் வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் வேரியபிளோட வேல்யூ 20. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலமா என்ன பண்றோம், இந்த கிளாஸ் வேரியபிள்ஸோட வேல்யூவை நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ இந்த எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ 10ம் ஒய் வேரியபிளோட வேல்யூ 20ம் ஆட் பண்ணி 30 நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இது சிம்பிள் ப்ரோக்ராம். எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.